சிங்கம் சூர்யா ஜோ ஜோ எங்க இருக்கீங்க? ஜோ இங்க பாருங்க. ஜோ சிங்கம் சூர்யா எங்க இருக்காரு? அஸ்லாம் வலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் இந்த மாதிரி கிராண்டாக ரெடி ஆகிட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னா, என்னுடைய கசின் பிரதருடைய டாட்டருடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம 15வது நோன்பு மறுநாளில் வந்துடுச்சு. அப்போ தான் இவங்களுடைய பர்த்டே வச்சுருந்தாங்க. கேப் புக் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். நோன்பு வச்சுட்டு இந்த மாதிரி போகிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா காரில் போய் உட்கார்ந்தது கொஞ்ச நேரத்தில் என்னுடைய அட்ராசிட்டிஸ் நான் என்ன பண்ணேன், காரில் உட்கார்ந்தவுடனே எனக்கு வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் பாருங்கள் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் காரில் ஃபுல்லாகவே எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனாகவே இருக்கும். இப்படி தான் படுத்துகிட்டே உருண்டுட்டு வந்தேன். அது நோம்பு வேற வச்சுட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஓஎம்ஆரில் ரீச் ஆன உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி பில்டிங் இன்னும் நிறைய பார்க்கலாம். நிறைய ஐடி பில்டிங்ஸ் இங்கே இருக்கோம். நம்ம இப்போ ரீச் ஆக போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இதோடைய மினி விலாகும் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் பாருங்கள், கீழே கேப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் அட்டன் பண்ண போகிறேன். நாங்கள் போகும்போது தான் என்னுடைய புப்பு ஃபேமிலி எல்லோரும் வந்திருந்தாங்க. ஒரு என்ட்ரி போட்டுட்டு அந்த அவுட்லுக்கிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அங்கேயும் நின்று நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் ஃபுல்லாக நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நல்ல சூப்பர்வான கண்டென்ட்லாம் உங்களுக்கு வீடியோவில் இருக்கும். அதுக்கப்புறமா இப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டோன்னே ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு பிளாக்லேயும் கோல்டுலேயும் சேர்ந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைட்டிங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக காமாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வெளியிலேருந்து வர மற்ற பர்சன்ஸும் இங்கே ஹோட்டலில் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாஃப் சைடு நம்ம இந்த மாதிரி பார்ட்டி நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. போனோடனே ஃபஸ்ட்டு என்ட்ரி எல்லாருக்கும் சலாம் சொல்லிவிட்டு நம்ம இஃப்தியாரிக்காக எல்லோரும் உட்காந்தாச்சு. ஏன்னா கரெக்டாக நம்மளுக்கு இஃப்தியாரி டைம் கரெக்டாக 6:25 கிட்ட நம்மளுக்கு வந்துடுச்சு. அதனால் எல்லோரும் உட்காந்துட்டு துவா ஓதிட்டு நோன்பு திறக்கிறதுக்காக எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துட்ட பிறகு இப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி ஃபேமிலிஸோடு சேர்ந்து இஃப்தியாரி பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மெமோரிஸ் இது. இந்த குட்டி போன வருஷம் நான் வீடியோ போட்டிருந்தேன். என்னுடைய கசின் பிரதர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ நான் சொல்லியிருந்தேன், அந்த அலீனா குட்டி பிறந்திருக்காங்க, அதனால் அவங்க மம்மி வரல, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் கரெக்டாக அவங்களுக்கு 1 இயர் ஆகுது. இந்த நோன்பு நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கிறது. அந்த மெமரிஸ் எல்லாமே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். யார் யார் வந்திருந்தாங்கன்னா, எங்கள் தாதி, 2 புப்பு, என்னுடைய சிப்ளிங்ஸ் அஸ்மா, தில்ஷாத்து அவங்க பசங்க, அதுக்கப்புறமா என்னுடைய சிஸ்டர் இன்னொருத்தவங்க நூரி, என்னுடைய பிரதருடைய ஒய்ஃப், அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய பிரதருடைய தாய்மா ஃபேமிலி, ஐயூப் பையா ஃபேமிலி, ஷஃபி எல்லோரும் வந்திருந்தோம். எல்லாரோடைய பேரும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ், என்னுடைய கசின் பிரதர், அவங்களுடைய ஒய்ஃபு, நம்ம அஸ்லான் குட்டியை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவருடைய அட்ராசிட்டிஸ் பாருங்கள். ரிலேட்டிவ்ஸோட எல்லா பேபி டால்ஸும் அசம்பிள் ஆகிட்டாங்க. எல்லாரும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருந்துச்சு. நம்மளுடைய பர்த்டே பேபியும் நடுவில் வந்துட்டாங்க.
அதுக்கப்புறமா இப்படி தான் பசங்க எல்லாமே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டிக்காக ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அதுவும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து எப்படி பண்ணுறது இது பார்த்துட்டு இருந்தோம் உட்கார வச்சு. ஓரளவுக்கு பரவாயில்ல, அழுவாமல் இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் எப்படி ஃபஸ்ட்டு பர்த்டே அழுதுட்ருப்பாங்கன்னு. பரவாயில்ல, மாஷா அல்லா. எங்கள் சிஸ்டர்ஸோடைய அட்ராசிட்டிஸ் வந்து பாருங்கள். நாங்கள் ஏதாச்சும் பண்ணலாம் வீடியோவில் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ரேம்ப் வாக் மாதிரி பண்ணலாம், ஏதாச்சும் வீடியோ நம்ம ரீல் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து க்ரௌடில் முடியல. அதுக்குள்ளே வந்து நாங்கள் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் போயிட்டோம். அதே சொதப்பல் ஆகிடுச்சு எங்கள் 2 பேருக்கும். பர்த்டே கேக் வந்து மாஷல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா இப்போ பர்த்டே கேக் கட் பண்ண தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு இதுவாக நம்மளுக்கு வந்து கேக் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாரையும் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு எல்லாமே நம்ம செட் பண்ணிகிட்ருக்கோம். அது வரைக்கும் நம்ம பர்த்டே பேபியை வச்சு எல்லோரும் ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம வேலையே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா டின்னர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இல்லையா, அதனால் பர்த்டே பேபியை வச்சு எல்லோரும் ஒருத்தராக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்தா அலீனா இந்த ட்ரெஸ்ஸில் வந்து. இவர் வந்து என்னுடைய கசின் சிஸ்டருடைய ஹஸ்பண்ட். இவர் ரியாஸ் பாய்ஜான். அவர் கொஞ்ச நேரம் வச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து கேக்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சாச்சு. அதுக்குள்ளே அலீனா குட்டியோடைய பேங்கிள்லாம் வந்து கீழே விழுந்துடுச்சு. ரொம்ப லூஸாக இருக்குது போல், ரொம்ப குட்டி கையாக இருக்கா, பேங்கிள் வந்து அடிக்கடி கலந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் மாட்டி விட்டுருந்தேன். இந்த க்ரௌன் வச்சு அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து க்ரௌன் வச்சு விட்டோம். அது கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே அதுவும் வந்து கலண்டுடுச்சு. எப்படியோ மாஷல்லா அவள் வந்து சைலண்ட்டாகவே இருந்தா, ரொம்ப எதுவுமே அழுவலை. ஏன்னா நிறைய பசங்க வந்து பர்த்டேல வந்து பயப்படுவாங்க. எல்லோரும் நம்ம வந்திருக்கிறது பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மிரளுவாங்க. ஆனால் இவள் வந்து ரொம்ப காமாக தான் இருந்தா. இப்போ வந்து நம்ம பர்த்டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோலாம் எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அலீனா ஃபாத்திமாவுக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். இந்த ரமலான் மாதத்தில் இந்த மாதிரி வந்து அவளுக்கு பர்த்டே வந்தது. எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஒரு மெமரியாக இருக்கும் இந்த பர்த்டே நடந்தது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அலீனா ஃபாத்திமாவுக்கு கண்டிப்பாக எல்லோரும் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்கலாம். சூப்பராக வந்து பர்த்டே வந்து கட் பண்ண போகிறாங்க. இப்போது அலீனா பேபி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ க்யூட்டாக இருக்கா பாருங்கள். அவள் வந்து கொஞ்சம் பெரியவளாக வளர்ந்த பிறகு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி மெமரிஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி இருந்தோம். மொமெண்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இப்போ ரொம்ப ஒரு காமெடியாக இருக்குது. பாருங்கள் நீங்களே. சிங்கம் சூர்யா ஜோ, ஜோ எங்க இருக்கீங்க? ஜோ இங்க பாருங்க. ஜோ சிங்கம் சூர்யா எங்க இருக்காரு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்களை வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து டின்னர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு பந்தியில் வந்து கொஞ்சம் பேர் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து உட்காந்துட்டாங்க. நாங்கள் வந்து நான் என்னுடைய கசின் சிஸ்டர் எல்லாருமே வந்து அப்புறமா அடுத்த பந்தியில் உட்காரலாம் சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் என்னென்னா நம்மளுக்கு வந்து பந்தி மாதிரி போட்டு வாழை இலை போட்டு பிரியாணி மாதிரி வச்சு அந்த மாதிரி இல்லாமல் இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம ஹோட்டல்லலாம் நம்ம போய் எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைச்சிது. ஏன்னா எல்லோரும் சர்வர் வந்து தான் எல்லாருக்கும் வந்து அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க தான் சர்வ் பண்ணாங்க. மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் மந்தி, தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறமா நானு, பட்டர் சிக்கன் எல்லாமே வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க கேட்டு வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டலில்.
கண்டிப்பாக நீங்களும் வந்து இங்கே போனீங்கன்னா OMRல அரேபியன் ஹோட்டலில் போய் அரேபியன் கார்டன் சீ ஃபுட்டில் போய் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பர்த்டே பேபி கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், நானும் என்னுடைய ஹப்பியும். ஆனால் குட்டி வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்தால் மட்டும் தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கா. மற்றபடி நாங்கள்லாம் தூக்குனா வந்து கொஞ்சம் வந்து அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் மட்டன் பிரியாணி நாங்கள் வந்து எங்கள் ட்ரிப்பு வந்து நாங்கள் சாப்பிட உட்காந்தாச்சு. நான், என்னுடைய ஹப்பி, என்னுடைய கசின் சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்டு, அவங்க பசங்க, அதுக்கப்புறமா வந்து அவங்க பசங்க வந்து இர்ஃபான், ஆக்கில், அதுக்கப்புறமா என்னுடைய பிரதர் ஒய்ஃப் ஃபேமிலி எல்லோரும் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம உட்காந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் அப்பப்போ எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணுறியேன்னு எல்லாரும் என்னை வந்து கொஞ்சம் கத்திட்டு இருந்தாங்க. சாப்பிட விடுமா, ஏமா வீடியோ எடுத்து இப்படி பண்ணுற அப்படின்னு. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்காக நம்ம எந்த கிளிப்பும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சாப்பிட்ற நேரத்துலேயும் வந்து உங்களுக்காக எல்லா வீடியோஸும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். மந்தி வந்து உண்மையாக சொல்ல போனோன்னா அந்த ரைஸ் டேஸ்ட்டு வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அந்த சிக்கன் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நான் சிக்கன் லவர். அதனால் சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு அந்த மந்தி ரைஸ் மட்டும் நான் சாப்பிட்ல. அதுக்கப்புறமா எல்லாமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, தந்தூரி எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. என்னுடைய சிஸ்டர் வந்து வீடியோக்கு ஹாய் சொல்கிறாங்க. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன இருந்துச்சுன்னா, யாருமே வந்து எனக்கு அப்ஜெக்ஷனே சொல்லலை. இந்த வீடியோ வந்து என்னுடைய பிரதர் என்ன சொன்னாருன்னா, உங்கள் இஷ்டமாக நீங்கள் வந்து ஜாலியாக ஃப்ரீடமாக வீடியோ எடுக்கலான்னு என்னுடைய பிரதர் வந்து சொல்லிட்டாரு. அதுவே எனக்கு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. நான் வீடியோஸ் எடுக்கும்போது எங்கள் ஃபேமிலியில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த டைம் வந்து இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு வீடியோ எடுக்கிற பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும், நம்ம எடுக்க போகிற நம்ம ரிலேட்டிவ்ஸும் ஹாப்பியாக இருக்கணும். அதனால் இந்த ஃபங்க்ஷனில் வந்து எந்த ஒரு இதுவே இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஜாலியாக நாங்கள் வீடியோ எடுத்தோம். எல்லாருக்கும் வந்து நோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டாங்க. அதனால் ஃப்ரீயாக வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுறேன். எடிட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. யாரையும் வந்து நான் வந்து பிளர் பண்ணல, எதுவுமே பண்ணலை. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ். இதெல்லாம் இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நம்ம வீடியோஸ் எடுத்தோம், எல்லோரும் சேர்ந்து இருக்கோம், யார் யார் எப்படி இருப்போம்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது கசின் சிஸ்டருடைய பேர் வந்து அஸ்மா. அதுக்கப்புறமா வந்து எல்லாமே ஒரு ஃபோட்டோஸ் வந்து கிளிப் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு பெரிய வீடியோ தான் இது, மிஸ் பண்ணாமல் நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். அடுத்து நம்ம வந்து மெயினான ஒரு பார்ட் இந்த வீடியோலனா, நம்ம அலினாக்கு வந்து காது குத்தல் தான் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே ப்ளஸ் காது குத்தலும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்து பர்த்டே எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் டின்னர்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம அலினாக்கு வந்து காது குத்து வந்து பண்ண போகிறோம். அதுக்கான வந்து ஸ்பேஸ் வந்து உள்ளே இந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி ஒரு குட்டி ஹால் மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு நம்ம ஆச்சாரிலாம் வந்துட்டார். வந்த பிறகு எல்லாரும் வந்து பயந்துட்டு இருந்தோம். அந்த குட்டி பாப்பாவுக்கு எப்படி காது குத்தி அவள் எப்படி அழப்போறா அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம். அந்த வந்து இவர் தான் வந்து அலீனாவுடைய மாமா. அவர் மடியில் தான் உட்கார வச்சாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா அவளை சமாளிக்க முடியல. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் ஆச்சாரி வந்து ரொம்ப பார்த்து மெதுவாக குத்துனார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ரொம்பவே வலிக்கலை, கொஞ்சமாக தான் அழுதா. ஆனால் கொஞ்சமாக அழதா செஞ்சா, வலிக்கும் இல்லையா? ஆனால் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் நாங்கள்லாம், எப்படி குத்த போகிறா அப்படின்னு. சூப்பராக வந்து அலீனாவுக்கு வந்து டைமண்ட் இயர்ரிங் அவங்க டேடி வந்து என்னுடைய கசின் பிரதர் வந்து வாங்கி கொடுத்தாரு. அழகாக இருந்துச்சு அந்த குட்டிக்கு. ஆனால் அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் பிடிக்க முடியல, ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. எல்லாரும் பர்சன்ஸ் நம்ம இருந்தோம் இல்லையா, அந்த க்ரௌடை பார்த்தே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிடுச்சு. நாங்கள் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மூமெண்ட்டை நம்ம எல்லாரும் வந்து ஜாலியாக ஹாப்பியாக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.